ஒரு பெரிய நீர்ப்பரப்பு இடம் ஒன்று தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மை காட் பாருங்கள், இந்த பெரிய ஒரு மண் சரிவுனால இந்த சைடில் இருக்கிற கரண்ட் ஒயர் கரண்ட் மின் இதெல்லாம் வந்து துண்டிக்கப்பட்டிக்குது. நிறையா ஹோட்டல் பிளேன்ஸ் ரோட் மாதிரியே தான் இருக்குண்டா சொர்க்கம். இந்த தண்ணியெல்லாம் கட்டாக வந்தால் கை காலை வச்சு பாருங்கள் வேறு லெவல். நல்லா இருக்குது. இதிலிருந்து அப்படியே போயிட்டு கொண்டிருக்குது மேகமூட்டங்கள் எல்லாம். இதுதான் அந்த இடம். இப்போ இன்னைக்கு வந்து சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது. ஓகே பாய்ஸ், நாங்கள் இன்னைக்கு இருந்து ரிவர்ஸ்டன் தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. இந்த கடையில் வந்து நாங்கள் வடை இருந்துச்சு, வடையெல்லாம் சாப்பிட்டோம். 3 பேர் இருந்தோம், 3 பேர் தான் சாப்பிட்டோம். இதுதான் அந்த கடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பருப்பு வடை இருந்துச்சு, அதை சாப்பிட்டோம். ஐயா கீழேண்ணா கண்ணி தவால் தவால். சரி, இந்த ஐயோட கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். பாருங்கள் அவர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள் ஒரு ஆறு ஒன்று இருக்குது. ஆறுட வியூவை பாருங்கள் இப்படி இருக்குண்டு. காலையில் இறங்காட்டி தண்ணி ஃபுல்லாக போயிருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் இறங்கி போகுது பாருங்கள். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 சைடுலேயும் வயல்வெளிகள் தான். உண்மையிலுமே பச்சை பசைன்னு காணப்படுது. முன்னுக்கும் விளங்குற அந்த மலைத்தொடரையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலுமே வேறு லெவல். ஓகே பாய்ஸ் பாருங்கள், இதில் வந்து முன்னுக்கும் மண் சரிவுகள் நடைபெற்றுக்குது. இது வந்து ரிவர்ஸ்டன் ரோடு. ரிவர்ஸ்டன்டா கலுகங்க நிறுத்தக்கட்டுள்ளது. இது பாருங்கள் இப்படி ஒரு மண் சரிவுன்னு சொல்லி. இதே மாதிரி மண் சரிவுகள் வந்து பதுளை, அதே போல் நூரெலியா, பதுளை, வெள்ளிமடை, பண்டாரவாளை சைடில் நிறையவே இடம் பெற்றிக்குது. பாருங்கள் புதுசாக மலைத்தொடர்கள்லேருந்து அப்படியே அருவியாக கொட்டுது. புதுசாக முளைக்கிற நீர்வீழ்ச்சிகள் தான் இதெல்லாம். ஓகே பாய்ஸ், இது தான் அந்த கலுகங்க நீர்த்தேக்கம். அதாவது சொன்னால் இது வந்து ரிவர்ஸ்டனுக்கு போகிற ரோட் தான் இது. அதே போல் இன்றைக்கி முரகாக அந்த டேம்பும் இருக்குது. இது வந்து கலுகங்க டேம்னு சொல்லக்கூடிய டேம் தான். பாருங்கள் இன்றைக்கி அந்த அணை கட்டு காணப்படுறதால தான் அந்த வான்கள் துறைப்பாங்க. இது பெரிய ஒரு டேம் பண்ணி பாருங்கள் இப்படி சுற்றி வர காணப்படுது. அதே போல் இன்றைக்கி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் ஒன்றும் செய்யப்பட்டிக்குது. பாருங்கள் அந்த தூரத்தில் விளங்குறது தான் ரிவர்ஸ்டன் மலை தொடர்கள் தான் காணப்படுது. இந்த இடத்துல வந்து மெயின் ரோட்டுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த கலுகங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கங்கை வந்து ஃபுல்லாக விளங்குது. பாருங்கள் பச்சை பசைன்னு லிப்பிக்குது. இந்த கலுகங்கை வந்து நாங்கள் வந்து கரகஸ்தன்ன மினிவர்ஸ்லேருந்து பார்த்தாலும் விளங்கும். அதே போல் பிட்டவலை பார்த்தன மினிவர்ஸ்லேருந்து பார்த்தாலும் விளங்கும். அதே போல் ரிவர்ஸ்டன்லேருந்து பார்த்தாலும் விளங்கும். பாருங்கள் ஒரு பெரிய நீர்ப்பரப்பு இடம் ஒன்று தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த விக்டோரியா நீர்த்தேக்கங்கள்லேருந்து நாங்கள் மேலிருந்து பார்க்குற ஃபீலிங் உண்டு. இன்றைக்கி மிகுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எல்லா இடமும் மண் சரிவாக தான் காணப்படுது. பாருங்கள் இது ரிவர்ஸ்டன் போகிற ரோட் கலுகங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இது காணப்படுது. பாருங்கள் அப்படியே சரிஞ்சு வந்துக்குது. காட் பாருங்கள், இந்த பெரிய ஒரு மண் சரிவுனால இந்த சைடில் இருக்கிற கரண்ட் ஒயர் கரண்ட் மின் இதெல்லாம் வந்து துண்டிக்கப்பட்டிக்குது. ஓ மை காட், எங்களோட ஏரியாலே இப்படியெல்லாம் மண் சரிவு நடந்திருக்குன்னு சொல்லி இப்போலாம் பாருங்கள். இன்றைக்கி இருந்து அப்படியே மேலே ஃபுல்லாகவே ரிவர்ஸ்டன் ரோட் தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி இருந்து இந்த ரோட் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கால வேறு ரகம் தான் இருக்குங்கால ரோட். எனக்கு இலங்கையில் வந்து நிறைய ரோட்டெல்லாம் பிடிக்கும். அந்த நிறைய ரோட்டில் முதன்மையான ரோடுன்னு சொன்னால் இது தான். நிறைய ரோட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஆசையான இடம் வந்து இந்த ரிவர்ஸ்டன் ரோட் தான். என்னத்தான் குளிக்கிடங்கள் இருந்தாலும் அந்த உடனே காலநிலை மாறக்கூடிய இடம். பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் புதுசாக நீரூற்றுக்கள் எல்லாம் வருது. இந்த ரோட்டை பாருங்கள். இந்த ரோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஹோட்டல் பிளேன்ஸ் ரோட் மாதிரியே தான் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள். ஐயா வேறு லெவல். இந்த இடத்துல எல்லாம் ஒரு வீடு கட்டி வாழ்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சொர்க்கம். மன நிம்மதியை தேடி அலைபவர்கள், அதே போல் வாழ்க்கை பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி வரலாம். வந்து நீங்கள் ஒரு முறை வந்தாலே போதும்.
உங்களோட துன்பங்கள் கவலைகள் எல்லாமே அவங்கள விட்டு நீங்கி போயிடும். பாருங்கள், இல்லை கான்களெல்லாம் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வா, இந்த இடம் வேறு லெவல். உண்மையிலுமே ரொம்ப அழகான இடம் உண்டு. இயற்கையை ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் இந்த போதும்ப்பா. உண்மையிலுமே வேறு லெவல். இங்கனைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த ரோட் இந்த சைடில் வயல்வெளிகள், அதே போல் சின்ன ஒரு ஆறு ஒன்று போகுது. அவரோட சவுண்ட் வந்து வேறு லெவல் ஆகிக்குது. உண்மையிலுமே காதுக்கு இனிமே ஆகிக்குது. அந்த சவுண்ட் வந்து பறவைகள், சின்ன பறவைகள் கீச்சிட்டு சத்தம் கேட்குது. அதே போல் ஒரு இயற்கை நடுவில் இப்படி இடத்துல இருந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்தளவு வாவ், பிரீத்திங், மெடிடேஷன் கூட சொல்லலாம். வேறு லெவல், வேறு லெவல். இன்றைத்தான அந்த போர்டர் பிரியுது. இப்போ இன்றைக்கி வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நடுவே போனால் தான் இந்த டன்வேலை அந்த இடங்கள்லாம் காணப்படுது. அதேபோல் இந்த பாருங்கள், இன்றைக்கி இது வஸ்கமு மொரகா கந்த கழுகங்க சேர இல்லை லக்கலை டன்வேலை வெத்த பெண்ணியான மேனிக்கலை அதெல்லாம் இந்த நேராக போனால் இருக்குது. இந்த சைடில் போனால் ரிவர்ஸ்டன், இந்த சைடில் போனால் எட்டன்வேல். இப்போ இந்த சைடில் ஒரு காட்டு எருமையோ ஒன்று இருக்குது. காட்டு எருமையோ நாட்டு எருமையோ தெரியலை. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். பாருங்கள், இந்த காட்டு எருமைன்னு சொல்ல நாட்டு எருமையாக தான் இருக்குது. எருமைகள் மேய்ஞ்சு கொண்டிருக்கு. இது ரோட் நடுவில் வந்து சின்ன ஒரு ஆறு மாதிரி ஒரு ஓடி ஒன்று இப்படி இந்த சைடில் ஓடிக்கொண்டிருக்குது. கீழே போங்காட்டியும் இது வந்து அப்படியே கங்கைக்கு தான் இது போகுது. பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் கட்டாக வந்தால் கை காலை வச்சு பாருங்கள், வேறு லெவல் கூல் ஆகிக்கும். அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். வாவ், பாருங்கள், முன்னுக்கு பனியிலால் வந்து மூடிக்கொண்டிருக்குது. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். அந்த புகாரமெல்லாம் வந்து கொண்டே இருக்குது. இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக எதுவுமே விளங்குது இல்லை. முன்னுக்கு ரோட்டை பாருங்கள், ரோட் மட்டும்தான் விளங்குது. இப்போ நான் அந்த மந்தாரம், புகை மந்தாரம்னு சொல்கிறேன், அந்த இதுக்கு வந்து போகிறேன் உள்ளுக்கு. வாவ், போய்ஸ். நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிறோம்னு சொன்னால் ரிவர்ஸ்டனில் வியூ பாயிண்ட் வந்துக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்துக்கிறோம். இன்றைக்கி இருந்து மலைத்தொடர்கள், இன்றைக்கி இருந்து ரிவர்ஸ்டன் மலைத்தொடர்கள் வந்து நல்லாவே விளங்கும். அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்னன்னு சொன்னால் அந்த மேகமூட்டங்கள், பனிமூட்டங்கள் எல்லாம் ரொம்ப அழகாகவே போயிட்டு கொண்டிருக்கும். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சைடில் இதிலிருந்து அப்படியே போயிட்டு கொண்டிருக்குது மேகமூட்டங்கள் எல்லாம். இது தான் அந்த இடம். பாருங்கள், இந்த ரோடு நடுவால் 2 சைடும் பச்சை பசைல்னு காணப்படுற இடம் தான். இந்த இதில் வந்து ட்ரோன் ஷாட் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாக மழை விளங்கிருச்சு. இப்போ அந்த மலையே காணல, ஃபுல்லாக பனியால் மூடி காணப்படுது. பாருங்கள், இன்னைக்கு என்ன ரிவர்ஸ்டன் டவருக்கு போகக்கூடிய இடத்துல தான் பாருங்கள். இன்னைக்கு தான் ரிவர்ஸ்டன் டவர் போகிற இடம். இன்னைக்கு வந்து நிறைய கடைகள் எல்லாம் நிற்கிது. பாருங்கள், இந்த இடம் வந்து ஃபுல்லாக விளங்குது இல்லை. இந்த வீல் வர்றதை பாருங்கள். இந்த லைட்டை வச்சு தான் சொல்லணும் வீல் வருதா இல்லையான்னு சொல்லி. பாருங்கள், அந்தளவு பனி மூட்டம். பாருங்கள், பஸ்ஸுன்னு வருது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பஸ்ஸே விளங்குது இல்லை. ஓகே படி சார், நாங்கள் வந்து இப்போ ரிவர்ஸ்டன் இந்த டவருக்கு ஏறு இடத்துல தான் வைக்கிறோம். வந்தோம், நாங்கள் ஃபுல் பசியில் தான் இருந்தோம். அதே போல் கீழே வந்ததால்
இந்த அடிக்கிற கூதலுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் இப்போ ஒரு ரைஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அதே போல் 3 நூடுல்ஸ்னு சொல்லிக்கிறோம். ரைஸ் எப்படின்னு சொன்னால் சொசேஜஸ் இருக்குது, அதே போல் கட்ட சம்பளம் இருக்குது, சோஸ் கட்டிக்கிறாங்க, சில்லி பேஸ்ட்னு சொல்லுவோம், அந்த சம்பளம் காணப்படுது. இந்த குளிருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வெறும் வயிற்றில் இருக்கிறதுனால எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக வைக்குது. ஆனால் இந்த கூழுக்கு ரொம்ப நல்லா வைக்குது. நீங்களும் வந்தால் கட்டாயம் இன்னைக்கு நூடுல்ஸ் இருக்குது, அதே போல் ரைஸ் இருக்குது, கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வீடியோவில் கண்டிப்பாக எனக்கு வந்து அதே போல் சின்ன சின்ன கீட்ட ஐட்டங்கள் எல்லாம் காணப்படுது. பாருங்கள், மரத்தால் செய்யப்பட்ட மரப்பலகையால் செய்யப்பட்டதெல்லாம் காணப்படுது. அதே போல் கெப்பெல்லாம் இருக்குது இன்னைக்கு. அதே போல் ஸ்வீட்டர் ஐட்டங்களும் காணப்படுது. பாருங்கள், அதுக்கு போட்டது இருக்குது. அதே போல் உங்களோட ஃப்ரெண்டோட அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பேரில் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இருக்குது. ஒவ்வொரு கீடெக் வந்து ஒவ்வொரு பேரில் எஃப் இருக்குது, இ இருக்குது, பி இருக்குது. அதே போல் கைக்கு போடுற பேண்ட் இருக்குது, காதுக்கு இருக்குது. இது வெஹிக்கல் கீடெக் இதெல்லாமே வந்து மரப்பலகையில் தான் செஞ்சுருக்குது. பாருங்கள், அதே போல் இந்த கரண்டி பாருங்கள், கரண்டி கூட மரப்பலகையில் ஒக்கமே லீனே ஐயா. இதெல்லாம் மரப்பலகையிலே தான் செஞ்சுக்குது. பாருங்கள், இந்த இது கீட்டை. அதே போல் வீட்டில் பாய்க்கிற அந்த கோப்பை வாய்கள்லேருந்து எல்லாம் இது வந்து சிரட்டில் உருவாக்கிட்டு பாருங்கள். அதே போல் நான் வாங்கிட்டு இருந்த ஷாப்பில் வந்து ஆல்வேஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கிளைமேட்டுக்கு வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கொத்துமி மலம் வேறு லெவல் ஃபன் இது. இந்த கூதலுக்கு அடிக்கிற கூதலுக்கு இந்த ரிவர்ஸ்டனில் வந்து ஒரு இஞ்சி போட்ட பிளேன் டீ, அதே போல் சுட சுட நூடுல்ஸ், கொத்துமி இதெல்லாம் சாப்பிட்ற வந்து வேறு லெவல். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கையில் வச்சுக்கொண்டு இருக்கலாம். அந்த சூட்டுக்கே ரொம்ப இதமாக காணப்படுது. வேறு லெவல். ஓகே பார்ப்போம். ஓகே படிச்சு நாங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்துருச்சு. அதான் சாப்பிட போகிறோம். இந்த அடிக்கிற கூதலுக்கு இதை சாப்பிட்டுக்கிறாரு. அடிக்கிற கூதலுக்கு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா இருக்குது. எப்படி? சூப்பர் சூப்பர் ப்ரோ. எப்போ வந்தாலுமே இந்த நூடுல்ஸ் கிடைக்கும். நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன் சாப்பிட்றது. ஜெசி ப்ரோ என்னன்னு சொன்னால் இப்போ ரிவர்ஸ்டன் வந்தாலும் கட்டாயம் அங்கே பார்க்க போக மாட்டார். ஒன்றாவது வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றது தான் இன்னைக்கு வருவார். இப்போ கூட கீழே இருந்தால் பிட்டோவில் பத்தனை அதை இங்கேயும் போகல, டிரெக்டாக இன்னைக்கு வந்தார். கட்டாயம் நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் அடுத்த இடங்கள் போகணும்னு சொல்லி. அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஸ்கூல் லீவ் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் கிடைக்குமா, மற்றபடி சனி ஞாயிறு தான் கிடைக்கும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சு தான் இங்கே வரணும். சனி ஞாயிறு தான் மற்ற நாளில் திறப்பாங்களா. இப்போ வந்து அந்த ஸ்கூல் ஹாலிடே சீக்கிரம் சுற்றி வீக் டேஸ் எல்லாமே ஃபுல்லாகவே திறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஜெசி ப்ரோ தான் கூப்பிட்டு வந்தார். உண்மையில நான் இவ்வளோ நாள் வந்திக்கிறேன், இன்னைக்கு வந்து சாப்பிட்டது இல்லை. ஆனால் சப்மரீனெல்லாம் இங்கே கீக்குது, அது மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த முதல் தரம் தான் இந்த கொத்துமி சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. இந்த கூதலுக்கு வந்து நல்லா இருக்குது. அதே போல் இந்த ஸ்பூனை பாருங்கள், இது அந்த மரப்பலகையிலே தான் செய்யப்பட்டிருக்குது. கடவுள் காட்டினே மாதிரி மரப்பலகையில் இருக்குது. அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அப்படி நான் சாப்பிட்டுட்டு வீடியோ கற்றுக்கிறேன். பாருங்கபடி ரிவர்ஸ்டன் மேலே வந்து மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது. வேறு லெவல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், நைஸ் நைஸ். இயற்கையில் அழகு. ஒரு நாளைக்கு வந்து சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறைகிறதும் தான் அந்த நாளே அழகுபடுத்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல். வாவ், அமேசிங். மடிஸ் பைக்கை பாருங்கள். பைக்கை வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இப்போ ரிவர்ஸ்டன்லேருந்து மேலே வரக்குள்ள அப்படி மழையாயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 1 கிலோமீட்டரும் வரல. இங்கே பாருங்கள் ஒரு நல்ல காட்சி வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது சன்செட், சூரியன் வந்து மறைந்து கொண்டிருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு காட்சி ஆகிக்குது. ரொம்ப அழகாகிக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மலைகளுக்கு இடையில் வந்து அப்படியே மறைந்து கொண்டிருக்குது. அதே போல் மேகங்கள் பெய்து கொண்டிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு.